ஆவாலா எழுந்திருந்து அரைதலில் தேவர்கள் மூவர்கள் ராட்சசர்கள் மானிடர்கள் பெரியோர்கள் சிறியோர்கள் தாய் தந்தைமார்கள் நண்பர்கள் நம்மை போல நாடக பிரமுகர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த லட்சுமி விராட்சம் பொருந்திய சபையின் முன்பாக வந்தேன். என்னுடைய விளக்கம் ஐயா இருக்கக்கூடிய இந்த மந்திரி தெரிந்தாலும் அந்த கை சுகி பவ வாஜார வணக்கம் வாஜார சுகி பவ இந்த வாஜார வணக்கம் வாஜார வாஜார வணக்கம் 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 வாசன் தெரியும் பாவன் அது அவங்க போய் பாவன் வாசன் தெரியும் சொல்லி கொடுத்துறாங்க இந்த கையில மாலி வையா வந்துச்சு இல்ல தகராஜனா மாலி விடு பேச விடு மாலி விடு பேசு ஏய் அபிஷேகா அந்த சோஜாங்க இங்கனா ரக்குமானி அபிஷேகா இந்த கை இருக்குது இதுல வந்து சூரியராக ஓடுது அக்னி ராக ஓடுது நில்லுங்க இரு பாரு நான் எடுத்தால் தான்டா நெருப்பு ஓடுது அக்னி ராக ஓடலாம் நான் எடுத்தால் தான்டா நெருப்பு வரும் அப்படியே ஒரு பீடி பத்தி வச்சுங்க பீடி கடைக்கு போறா தான்டா கிடைக்கும் கையிட்டு வாங்கடா பீடிலாம் பத்த வைக்க முடியாது தலைமுடி வேணா பத்த வைக்கிறேன் சரி போடா டேய் இந்த சபையின் முன்பாக வந்தேன் என்னுடைய விளக்கம் அருகா இருக்கக்கூடிய எனக்கு தெரிந்த மந்திரிக்கு தெரிந்தாலும் சபையார் மிக உன்னதமாக விளங்கக்கூடிய சுக்கராச்சாரியாரின் திருக்குமார் சந்தாமாக்கு வாத்தியார் என்று நல்ல பையன்மா வேண்டியமா நல்ல பையன்மா அவங்க அப்பனுக்கு ஒரு கண்ணு தெரியாது எப்படி அது அவங்க அப்பனுக்கு ஒரு கண்ணு தெரியாது எப்படி அது நல்ல பையனா அவங்க அப்பன் நல்ல ஓஹோ அப்படியா ஏய் அந்த தூமகார சொல்றது சரிதான் எப்படின்னா இந்த மாபலி சக்கரவர்த்தி இருக்கின்றாரே அவர் வந்து என்னுடைய குலத்தில் வந்தவர் அவர் தானவ குலத்தில் வந்தவர்
அப்பேற்பட்டவர்கள் இந்த எம்பெருமானுடைய பகவானான பட்டவர் இவன் கொஞ்சம் மமதியா ஆகி போச்சு. அதாவது வருவர்களுக்கு தானம் பண்ணி 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 இந்த மாபலி சக்கரவர்த்திக்கு இந்த பூமியில நம்மை விட யாரும் தானம் பண்ணக்கூடியவர்கள் யாரும் வந்து விட்டது. அப்பொழுது இந்த எம்பெருமானுடைய நாராயணன் பார்த்தார், இவனுடைய கர்வத்தை அடக்க வேண்டும். அதனால் என்ன செய்தார்? ஒரு புள்ள வாமன உருவம் எடுத்தார். இந்த வாமன உருவம் எடுத்து அண்ணவரிடம் 3 அடி மண்ணை கேட்டார். 3 அடி மண்ணு. வந்தவன் பகவான் என்று அறிந்து கொள்ளாமல் இந்த மாபலி சக்கரவர்த்தி என்ன செய்தார்? என்னத்தை கேட்டுருவான்? அப்படியே நான் தருகிறேன் என்று வாக்கு சொல்லிவிட்டான். நான் அவன் என்னுடைய குலத்தில் வந்தவனாச்சேன். தாய் வந்தவன் பகவான், அவன் உன்னை ஏமாத்துவதற்காக வந்திருக்கின்றான். அவனுக்கு வாக்கு கொடுக்காது, கொடுத்தாலும் ஏதாவது தத்தா பெத்தா என்று சொல்லி அண்ணவனை அனுப்பிவிடு என்று தெரிவித்தேன். அண்ணவனும் என்னுடைய பேச்சை கேட்க நான் சொன்னதுதான். வாக்க நான் மாத்தி பேச மாட்டேன். எது நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சு அந்த மண்ணை தாரவாத்து கொடுப்பதற்காக தண்ணி தாரவாத்து அவருக்கு 3 அடி மண்ணு யாசகம் கொடுக்க போயிடான். கெண்டில இருக்கிற தண்ணியை எடுத்து தண்ணி தாரவாத்து மந்திரம் சொல்லி கொடுக்க போறாரு, தானம் கொடுக்க போறாரு. சரி, இருந்தாலும் நம்மளுடைய குலத்தில் வந்தவனாச்சு, இப்பொழுதுதான் தடுத்து பார்ப்போம். துவாரத்துல வந்து ஒரு கருவண்டாக உருவெடுத்து என்னுடைய தந்தை சுக்கராச்சாரியா அந்த கமண்ட துவாரத்தை போய் அழைத்து கொண்டார். தண்ணி வராத மாதிரி அழைத்து விட்டார். தண்ணி வந்தாலும் தானம் பண்ண முடியும். உடனே என்ன பண்ணா, அந்த பகவானாகப்பட்டவர் ஒரு தர்ப்ப பிள்ளை எடுத்து அந்த துவாரத்துல குத்தினார். வண்டாக இருந்த என்னுடைய தந்தைக்கு அந்த கண்ணில் பட்டு விட்டது. பகவான் பண்ண சூழ்ச்சினால என்னுடைய தந்தைக்கு அந்த அந்த விளக்கம் எப்படி உனக்கு தெரிஞ்சுக்கிட்டு அப்படி. அதனால் என்னுடைய தகப்பனுக்கு ஒரு கண் கொஞ்சம் அதனால் நான் கோபப்படவில்லை. ஆனால் இந்த சுக்கராச்சாரியாரின் திருக்குமாரன், ஆனா இவருக்கு எப்பேற்பட்ட பேரெல்லாம் இருக்கு தெரியுமா? இந்த அமிர்த சஞ்சீவி மந்திரம் என்று சொல்லக்கூடிய அவன் செத்தால் உயிர் பிழைக்கக்கூடிய மந்திரத்தை முதலில் கற்றுணர்ந்தவர் என்னுடைய தந்தை சுக்கராச்சாரியார். இந்த அவுணகுலம் மட்டுமல்ல, தேவகுலமும் என்னுடைய தந்தையை கண்டால் கிடுகிடு என்று நடக்கும்.